வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு கருமே தியாக பலி மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. சூரியன் ஒளி போல் துலங்கும் நல்வதனம், பூவிதழ் ஓரம் பூத்திடும் புன்னகை, பாசம் பொழியும் கருணை பார்வை, பொற்பாதம் வந்தோம் காப்பாய் நிதமும் எம் ஜெபமாலை அன்னையே. பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு திருப்பலியில் இறைவனின் நிறைந்த ஆசீரை பெற வந்திருக்கும் இறை மக்களே, அருள் முனைவர் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் மற்றும் அருட் சகோதரிகளை இனிதாக வரவேற்று திரு குடும்ப சபையினரின் சார்பாக உங்களை இனிதாக வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பும் கனிவும் இரக்கமும் போன்ற இனிய பண்புகளை கொண்டவராக வாழ்ந்தார். தனக்கு நிகழ்ந்த ஏழ்மை, வறுமை, தனிமை, புறக்கணிப்பு, அநீதி தீர்ப்பு ஆகிய அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். எல்லா வேளைகளிலும் இறை தந்தையின் உறவில் இணைந்திருந்தார். இயேசுவின் வாழ்க்கைதான் விவிலியத்தில் மலைப்பொழிவாக தரப்பட்டுள்ளது. நமது வாழ்விலும் ஏழ்மை, வறுமையில் தள்ளப்படும் போது, துன்பங்கள், பிரச்சனைகள் நம்மை தாக்கும்போது, தனிமை, நிந்தனை, அவமானத்தால் குந்தி போகும்போது மலைப்பொழிவை தியானத்தோடு வாசித்து இறை பிரசன்னத்தை உணர்வோம். இறை பிரசன்னத்தில் நாம் நனையும் போது எவ்வித துன்பமும் உருகி போய்விடும். தொடர்ந்து இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். இனியவர்களே, இன்று திருக்குடும்ப சபையார் இந்த அருமையான திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உதவுகின்றார்கள். நாம் அனைவரும் அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். பக்தியாக அல்ல, மாறாக நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக. இன்று நம்முடைய இந்த திருப்பலியின்
மைய கருத்து இதுவும் மாறி போகும். நான் உண்மையாக வாழ்ந்தால் எதுவும் மாறாது. உண்மையோடு நேர்மையோடு நல்ல வாழ்வை வாழ வேண்டும், வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். உண்மையாக நேர்மையாக நல்ல வாழ்வு வாழாமல் இருந்த குற்றத்திற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். நம் மீது தெளிக்கப்பட இருக்கக்கூடிய இத்தண்ணீரையும் இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, தண்ணீர் தூய்மையின் தொடக்கமும் அருளின் ஊற்றுமாக இருக்கிறது. தண்ணீரின் வழியாகவே ஆன்மாக்கள் மறுபிறப்பு அடைகின்றன. ஆண்டவரே, தண்ணீரில் தூய ஆவியானவர் அசைவாடினார். ஆண்டவரே, தண்ணீருக்கு திருமுழுக்கு அளிக்கும் ஆற்றலையும் தந்திருக்கின்றீர். இறைவா, இத்தண்ணீரை ஆசீர்வதித்து எங்களை நீர் புனிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வீராக. ஏழாண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தயவு செய்து வாசகங்களுக்கு செவிமடுங்கள். சின்ன சின்ன வாசகம் தான், ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செய்து கவனமா செவிமடுங்க. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆனால் மனிதர் மேல் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர். ஆம், மனிதர் மேல் நம்பிக்கை வைப்போர் பாலை நிலத்தில் வாழும் புதர் செடிகளுக்கு ஒப்பாவர். அவர்களால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் நீரோடை அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது எப்போதும் கனி கொடுக்கும் என்று இறைவாக்கினர் எரேமியா கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பால நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பால நிலத்தின் வறண்ட பகுதிகளில் யாரும் வாழா உவர் நிலத்திலேயுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். 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 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். இறை வார்த்தை 3. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். இறை வார்த்தைகள் 4 மற்றும் 6. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர்.
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்தது அல்ல, விண்ணக வாழ்வையும் சார்ந்தது. இறந்த இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அதுபோல இறந்த அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்ற எதிர்நோக்குடன் உயிர்த்தெழுதல் பற்றி திருத்தூதர் பவுல் எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 16 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்லுவது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 6 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 17 மேலும் 20 முதல் 26. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்தலான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்து பெருந்தலான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர். அந்நாளில் துள்ளி எழுந்து மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே
செய்து வந்தன. ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களை நாம் இன்று தொடக்கத்திலேயே சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். எல்லாம் மாறிப்போகும். ஆனால் உண்மையாக நேர்மையாக நல்ல வாழ்வு வாழும் பொழுது அது நிலைத்தது. மற்ற எல்லாம் மாறிப்போகும். பெரிய பணம், பெரிய பதவி, பெரிய வசதி வாய்ப்பு, புகழ் அனைத்தும் கூட மாறிப்போகும். ஆனால் உண்மை நேர்மையாக இருக்கிறது ஒரு காலும் மாறாது. இதைத்தான் ஆண்டவர் இந்த அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறார். பார்த்தீங்கன்னா, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார், பட்டினி கிடப்பவர்களை பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார், அழுது கொண்டிருப்பவர்களை பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். பொல்லாது சொல்லும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். அடுத்தால செல்வரே, நீங்கள் ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். சிரித்து மகிழ்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். புகழ்ந்து பேசப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோ கேடு. அப்ப செல்வம் வச்சிருக்கப்படாதா? புகழ்ச்சி இருக்கக்கூடாதா? சிரித்து மகிழக்கூடாதா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்பதான இறை வார்த்தை. இயேசு பிறந்த பொழுது கிடைத்த நல்ல வார்த்தை மண்ணுலகில் மகிழ்ச்சி பொங்குவதாக. அப்படின்னா அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான கருத்து நல்ல உள்ளம், நல்ல நேர்மையான வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, இது நிலைத்து நிற்கும். முதல் வாசகத்தில் கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். நான் வலிமையானவன், நான் பெரியவன், நான் எதையும் சாதிப்பேன் என்று நினைப்பவர்கள் சபிக்கப்படுவர். அன்பானவர்களே, தாராளமான இளகிய மனத்தோடு இருந்து விட வேண்டும். பாருங்களேன், நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர். எல்லோருடையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரே நேர்மையா உண்மையா இருக்கணும் என முயற்சி செய்தால் அதுதான் ஆசீர்வாதம். அடுத்தவர்களை சாபமிடுதல், அவர்கள் மோசம் என சொல்வது பெரிய தவறு. அதாவது இன்னைக்கு ஒரு சில பேர் வேற சபைகளுக்கு நம்ம ஊர்ல இருந்தோ வெளியூர்ல இருந்தோ போயிருக்கலாம். தூத்துக்குடி பக்கலாம் நிறைய பேர் போயிருந்தாங்க. ஆனால் திருச்சபை என்ன சொல்லிவிட்டது? அவர்கள் மீண்டும் திரு அவைக்கு வரும் பொழுது குருக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யணும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்டவர். மாறும், எல்லாம் மாறும். இன்னைக்கு ஒரு நேரத்தில் மன வருத்தம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சபைக்கு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, அடுத்தால இன்னைக்கு ஒரு கத்தோலிக்க திருவைக்கு வராங்க அப்படின்னா பெருமையோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆகவே எல்லாம் மாறும். அந்த மாற்றத்திற்கு இடம் கொடுக்கும் வகையிலே நாம் திறந்த மனதோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது. யாரு பாவம் செய்யல, யாரு தவறு செய்யல, நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், அழுவீர்கள். நேர்மையா இல்லைன்னா, உண்மையா இல்லைன்னா, நல்ல மனசு இல்லைன்னா. அதுபோல சில பேர் சபைக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம், நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வந்துட்டாவோடே, என்ன நீ சபைக்கு போற, நீ இப்ப கோயிலுக்கு வந்திருக்க, நீ சாபம், உனக்கு சாபம் அப்படி சொன்னா சாபம். அதான் சொல்றார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறான். நம்ம கடவுள் பாடிக்க விட்டுறணும். அதான் பாருங்களேன், தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரில்
நம்பிக்கை வைப்பு. ஆண்டவரில் நம்பிக்கை உள்ளவர் என்ன? சக்கேயும் மனமாறினான், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இதான் வாழ்க்கை, இதான் அருமை, இதான் மாறி போகும். அதான் நேர்மையா உண்மையா நல்ல வாழ்க்கை வாழுகிறவர்கள் முதிர்ச்சியோடு இருப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சாபத்தை வரவழைத்துக் கொள்ளாதே, எனக்கு முடியும், நான் சொல்வதுதான் சரி, இதுதான் சட்டம் என்று கெத்த அலைஞ்சியன்னா நீ சாபத்துக்குரியவன். மாறாக எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே, சரியா போகட்டுமே என்று வாழ்ந்தால் நீ நிலைத்து நிற்பாய் என்பதுதான் ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய அருமையான கருத்து. அதுபோல அன்பானவர்களை, இன்று நாம எல்லாம் சொத்து சுகம் அடுத்தவன் சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு நாம் வாழணும், இல்லைன்னா பணம் பணம் என வாழ்கிறோம். சாபம் உனக்கு மட்டுமில்ல, உன் குடும்பத்துக்கு சாபம், அதை திங்கிறவனும் சாபம், உன் பிள்ளைகளுக்கு சாபம். இல்லை, இது ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ல. மாறாக உழைத்து நேர்மையாக வாழ்பவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் அவர்களது நம்பிக்கையை நேர்மையை ஆசீர்வதிக்கின்றார். ஏன் நான் நேர்மையா வாழணும்? நான் ஏன் உண்மையா வாழணும்? நான் கடவுளை பற்றி கவலைப்படல, நான் அநியாயம் பண்ணி வாழ்வேன், அடுத்தவன் சொத்தை எடுத்து வாழ்வேன், அடுத்தவன் மனம் திரும்பி வரதை நான் கவலைப்பட மாட்டேன், அவனை தண்டிப்பேன், மனநோக வைப்பேன் எண்ணி சொன்னா ஆண்டவர் உயிர்ப்பில் உனக்கு பங்கு இல்லை. இதான் 2வது வாசகம். 2வது வாசகத்துல இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படும் பொழுது நீங்களும் எழுப்பப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நேர்மையோடு இருங்கள், உண்மையோடு இருங்கள், உழைப்பில் உங்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், ஏழைகளின் கண்ணீரில் வாழாதீர்கள், அடுத்தவனை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள். இறைவர், இன்று சிரிப்பவர்களை நாளை அழுவீர்கள், இன்று கண்ணீர் விடுப்பீர்களே நாளை சிரிப்பீர்கள். நம்ம என்ன வாழ்க்கை? நிரந்தரம் நேர்மை, உண்மை, விட்டு கொடுத்தல், நல்லதொரு வாழ்வை வாழுதல், இதுதான் நிலைத்திருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் பார்த்துங்க. அதாவது கடந்த மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கெல்லாம் ஒரு படிப்பினைக்காக நான் சொல்றேன். மார்த்தாண்டம் போற வகையில் அழகிய மண்டபம் என ஒரு அழகிய மண்டபம், அதுல ஒரு ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுங்கிறத என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தெரியும், அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அவர் என்ன அந்த வீட்டுக்கு 2 தடவை கூட்டு போயிருக்காரு, மரக்கடை வச்சிருக்காரு. அந்த குடும்பம் நல்லா இருப்பாங்க. அன்பானவர்களை, கடந்த மாதத்துல அந்த வீட்டில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தங்க இருக்கிறான், இருந்தான். அந்த பையன் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் தூங்கியிருக்கான். இந்த அம்மா வந்துட்டு எழும்பி இருக்கிறாங்க, எழும்பல. உடனே தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கிறாங்க மேல. இவன் கொஞ்சம் ஜாலியா தான், அவங்க அம்மாவும் பிள்ளையும் நல்ல ஜாலியா இருப்போம். உடனே அம்மாவை அடிக்க அப்படி இப்படி ஓடி வந்திருக்கான். அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி, பெரிய கண்ணாடி இருந்திருக்கு, அதுல இந்த பையன் இடிச்சிருக்கான். அந்த கண்ணாடி ஒண்ணு கழுத்துல குத்தி பையன் செத்து போனான். அன்புக்குள்ள ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாம் மாறி, என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாழ்ந்துட முடியுமா? என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் பங்குச்சாமியார், நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு நல்லது செய்தா நான் என்ன பார்த்தா சரி, ஜெராடவே நல்லது செய்யறாரு. நான் சட்டம் பேசிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அடா போடான்ட்டு போயிருவீங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நல்லது செய்ய செய்ய ஆசீர்வாதம் பார்த்து எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது தெரியல, எவ்வளவு காலம் பங்கு தந்தையா இருப்போம், எவ்வளவு காலம் அன்பியத்தில் இருப்போம், பொறுப்பா இருப்போம் தெரியாது. ஆனால் நன்மை செய்தேனா அதான் முக்கியம். என்ன 2 உதாரணம் சொல்றேன், அதை கேட்டுக்கொள்ளுங்க, அது மிக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ராமையானு ஒருத்தர், அவருக்கு இப்போ பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் 30 வருஷமா என்ன செய்திருக்கார் தெரியுமா? காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம் மரம் நட்டிருக்கிறார். ஊர்க்காரெல்லாம் பைத்தியக்கார பையன், கிற்கை வேலை செய்து பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்தாம இப்படி. அவரு 1 மணி நேரம், 1 மாசத்துக்கு 10-15 மரம், சாரி 1 வருஷத்துக்கு 10-15 மரம் தான் நடுவார். அது நல்லா வளர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பார். அடுத்தால 15 மரம் நடுவார் ஒவ்வொரு வருஷமும். அவரு அந்த ஊரையே சோலை வரமா மாற்றி இருக்கிறாரு. நம்ம ஆளுக்கு நிறைய பேர் ரோட்ல உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கீங்கள, நம்ம ஆளுக்கு மொபைல நோண்டிட்டு இருக்கீங்கள,
ஏன் காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நம்ம ஊரை ஏன் செழுமையாக்க கூடாது? அன்புக்குரியவர்களே, இதுதான் நிலைத்து நிற்கும். அங்க பேசுறது, இங்க பேசுறது, அடுத்தவங்களை சிரிக்கிறது நிலைக்காது. மண்டலமாடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள இளைஞர்கள் அந்த ஊர் முழுவதும் உள்ள போய் பாருங்க, மரம் நட்டு ஊரெல்லாம் அங்கு அருமையான மரம் தெருவெல்லாம் இருக்கு. நம்ம செய்யணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களை, ஏதாவது நல்லது செய்தாதான் அது நிலைத்து நிற்கும். நேர்மையா இருந்தால் அது நிலைத்து நிற்கும், உண்மையாக இருந்தால் அது நிலைத்து நிற்கும், பேசப்படும். நேற்று நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். ஒரு அம்மா, கஷ்டப்பட்ட அம்மா, 3 பவுன் நகைய பழைய பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது மேல வச்சிருந்தா, நல்ல இடத்துல வச்சிருந்தா யாராவது எடுத்துருவாங்கன்னு நினைச்சு பழைய பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தாரு. உங்க பொருள்லாம் பத்திரமா இருக்குன்னா பைபிள்ல வைங்க. ஒரு பைபிளும் தொட மாட்டோம், பத்திரமா இருக்கும். பழைய பாத்திரத்தை வச்சிருக்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, பழைய பாத்திர கடக்க பாத்திரம், பழைய பாத்திரம் சொல்லி வந்தவன்ட்ட தெரியாம பாத்திரத்தை போட்டுட்டாங்க. இவர் வெளியே இருக்காரு, பாத்திரத்தை எடுத்து அவரும் ஒரு கடையில் போட்டார். 2 நாள் கழிச்சுதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஐயோ இன்னும் பழைய பாத்திரத்தெல்லாம் நகையை வச்சிருந்தோம். அப்புறம் யாரு யாரு அந்த பாத்திரத்தை வாங்க வந்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஊர்ல போய் அவரை பார்த்திருக்காங்க. அவர் ஐயோ அதுல பாத்திரத்தில் நகை இருந்தேன்னு தெரியாத, நான் கடையில போட்டுட்டேன்னு. அது கேரளாவில் நடந்தது. உடனே அவங்க அந்த பாத்திரம், பழைய பாத்திரம் போடுற கடைக்கு போயிருக்கிறாங்க. கடைக்கு போனவர் பாத்திர கடைக்கார், ஐயோ அதெல்லாம் நேத்தே கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டேனே, வாங்க போவோம் எப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு கார் எடுத்து போய் அந்த கடையில, மொத்த பழைய பாத்திர கடையில எங்க பகுதியில் இருந்த பாத்திரத்தெல்லாம் பிரிங்க என சொல்லி 6 மணி நேரம் அந்த பாத்திரத்தை பிரிச்சு எடுத்து பார்த்தா அந்த அம்மா சொல்லியிருக்கு, இதான் என் பாத்திரம் இருக்கு, உள்ளது நகை இருந்திருக்கு, எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த காருக்கு கொண்டு போன அந்த பணத்தை அந்த பாத்திரம் மொத்தமா வித்தாரே அவர் கொடுத்துட்டார். ரொம்ப நல்லவங்க இருக்காங்க ஊர்ல, ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க. இது யாரும் கிறிஸ்தவ இல்லை, இந்துக்காரங்க. அன்புக்குரிய, நமக்கெல்லாம் இப்படி மனம் வருமா? வருமா? வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, நிலைத்திருக்கும். அழுகிறவர்களை சிரிக்க வையுங்கள், கவலைப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு வர்றது ஜெபம் பண்ணிட்டு நற்கரை எடுத்து ஓடுறதுக்கு இல்லை, நமது மனதை பண்படுத்தி, இவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்களே, நானும் ஒரு நாள் ஆண்டோட முன்னிலையில நல்லது செய்து நல்ல பெயர் எடுக்கணுமே என்று நினைத்தால், இன்று சிரிக்கிறவர்கள் நாளை அழுவீர்கள், இன்று அழுவீர்கள் நாளை சிரிப்பார். அதனால பணம், பொருள், சொத்து அதெல்லாம் இருக்கு, அது மகிழ்ச்சி என்றால் மாறி போகும். நேர்மை, உண்மை, நல்லது செய்தால் நிச்சயமாக அது என்றும் நிலைத்து நிற்கும் என்பது உண்மை. அதனால நான் பாவம் செய்ய மாட்டோம், நம்ம பாவம் செய்வோம், நம்மளோட தவறு இருக்கும், தீமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த பாவம் தீமைகளை கடந்து நன்மை, நல்லது நிறைய இருக்கிறதா என பார்த்தால், அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவருக்கு. நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்கள். திருப்பாடல் 12:5. நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. திருப்பாடல் 12:5. கண்ணீரோடு விதைப்பவர் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார். எரேமியா 29:11. உங்களுக்கான திட்டம் எனக்கு தெரியும், நல்வாழ்விற்கான திட்டங்களே அவை. திருப்பாடல் 105:3. ஆண்டவரை தேடும் இதயம் அக்களிப்பதாக,
திருப்பாடல் 118:8. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இந்த இறை வார்த்தைகளை உள்வாங்கி, ஆண்டவரே நீ தந்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி, நான் தவறு தீமை செய்பவன் தான், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தீமை செய்ய மாட்டேன். ஆண்டவரே என்னையும் என்னுடைய நேர்மை தன்மையும் உண்மை தன்மையும் நல்லது செய்வதையும் ஆசீர்வதியும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை பாடலாக பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது தேவைகளை நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் வாழ்ந்து மக்களை ஆன்மீக வழியில் வழிநடத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தம் அறிவு திறனாலும் ஆக்க செயல்களாலும் நாட்டில் நீடித்த அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்திடவும் மக்களின் வளமான வாழ்வுக்கு வழிவகை செய்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்புவோருக்கு நலம் அருளும் இறைவா, நாங்கள் இறை நம்பிக்கையில் மென்மேலும் வளர எங்களை வழிநடத்தும். நாங்கள் நம்பிக்கையில் தளர்ந்து நலிவுறும் போது எங்கள் கரம் பிடித்து எங்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தம் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்து எங்களை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதியும். அவர் எம் பங்கு மக்களை இறைப்பற்று மிகுந்தவர்களாக ஆன்மீக வழியில் வழிநடத்த தேவையான வரத்தை தந்தருள வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் வள்ளலே எம் இறைவா, எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும், படிக்கின்ற எம் பிள்ளைகள் நன்கு படித்திட அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தந்திருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தேவைகளுக்காகவும் இந்த மறையுறை அடிப்படையிலே ஆண்டவரே மாற்றம் தாரும். நான் உண்மையாக நேர்மையாக நல்ல வார்த்தை பேசி மனதை மகிழ்ச்சிப்படுத்த நல்லவைகளை செய்ய, கலங்கப்படுத்த கவலை கொடுக்க நான் ஈடுபட மாட்டேன் என்று கூட உறுதி எடுத்து ஜெபிப்போம். இறைவா உமது பிள்ளைகள் நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் பாவிகள், தவறு செய்பவர்கள், மனித பலகீனமானவர்கள். ஆண்டவரே, நம் மனித பலகீனத்திலிருந்து மாறி சக்கை போல் மாறும். ஆண்டவரை பிறரை ஏற்றுக்கொள்ள வாழவும், எந்த விதத்திலும் பிறரை தவறாக சொல்லி வாழாமல் நல்ல வாழ்வு வாழவும், முடிந்தவரை நேர்மையோடு உண்மையோடு நல்லது செய்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தேன் இறைவா, என்னையும் கொணர்ந்தேன் இறைவா, நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் உந்தன் பாதத்திலே. எல்லாம் கொணர்ந்தேன் இறைவா, என்னையும் கொணர்ந்தேன் இறைவா, நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் உந்தன் பாதத்திலே. நீ தந்தாய் உவகையும் உண்மையும் நீ தந்தாய், உழைப்பும் உயிரும் நீயே தந்தாய், உலகையும் உண்மையும் நீ தந்தாய், எல்லாம் உமது அருள் கரத்தால் புனிதமாய் என்று மாறட்டுமே. எல்லாம் உமது அருள் கரத்தால் புனிதமாய் என்று மாறட்டுமே. இறைவா ஏற்பாய் ஏழை எனது காணிக்கையை, இறைவா ஏற்பாய் ஏழை எனது காணிக்கையை, எல்லாம் கொணர்ந்தேன் இறைவா, என்னையும் கொணர்ந்தேன் இறைவா, நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் உந்தன் பாதத்திலே. அறிவும் திறனும் நீ தந்தாய், வரங்களும் வளங்களும் நீ தந்தாய், அறிவும் திறனும் நீயே தந்தாய், வரங்களும் வளங்களும் நீ தந்தாய், வந்தேன் மகிழ்ந்து உன் பீடம், தந்தேன் எனது உள்ளந்தனை, வந்தேன் மகிழ்ந்து
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அதன் நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றவனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு தந்தருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் இயேசுவை தப்பரச வடிவிலே வரவேற்போம். கவனம் சிதறாமல் ஆண்டவரை உற்று நோக்குங்கள். பீடத்தையே உற்று நோக்குங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என ஜெபியுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் நேர்மையோடு நீதியோடு இருப்பேன் என ஜெபியுங்கள். நல்லதை செய்யும் மகனாக மகளாக என்னை மாற்றும் என ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டுள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாக இரத்தமாக இவை மாறுவனவாகுக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு இன்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொண்டவர்களோடு முதன்முறையாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர்கள் புனித செபஸ்தியா, புனித தோமையா, புனித சவேரியா மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீவன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருள். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியார் என்றும் மன நிறைவு அடைவோமென ஏழாண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருக்குடும்ப சபையார் இன்று இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவருமே இன்று ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே மாறும், கவலைகள் மாறும், துன்பங்கள் மாறும்,
தீமைகள் மாறும், தீய பழக்க வழக்கங்கள் மாறும். ஆகவே எனக்குள் ஒரு புதிய மகிழ்ச்சி, சந்தோஷம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்க அமைதியா சொல்லணும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள், உங்கள் பெற்றோருக்காக, நம்முடைய இளையோருக்காக நீங்கள் சத்தமாக ஆண்டவரின் ஜெபத்தை, சத்தம்னா சத்தம் போட்டு அல்ல, நீங்கள் பக்தியோடு ஜெபிக்க வேண்டும். மற்றவங்க அமைதியா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நமது பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை தந்தளத்தில் வழங்குள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. கிறிஸ்துவின் திருவுடல் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாக்கும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா.
கோவில் குடிகொள்ள நீ வா. நான் என்று முன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாசநரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. உன் பாசநரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீ வா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க எம்மை அழைத்த அன்பு இறைவா, வாழ்வில் போராட்டங்களும் துன்ப துயரங்களும் சூழ்ந்து வந்தாலும் தளராத இறை நம்பிக்கையை எமக்கு தந்து எம்மை தாங்கி காத்து வழிநடத்தும் உமது மேலான அன்பிற்கு நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. மாட்சிக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் ஏற்றவரே எம் அன்பு இறைவா, ஆலய வழிபாடுகளில் நாங்கள் பக்தியுடன் பங்கேற்க துணையாக நிற்கும் நல்லதொரு பங்கு தந்தையை தந்த உமது மேலான கருணைக்கு நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. நீ மேன்மேலும் பருகி பெருகுவாய் என்று ஆசி வழங்கிய எம் இறைவா, அன்பை பகிர்ந்து கொள்ளவும் உடன் இருக்கவும் ஊக்கம் தரவும் உதவிக்கரம் நீட்டவும் உறுதுணையாக இருக்கவும் நீர் எமக்கு தந்த உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவரே.
இவ்வார திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குடும்ப சபையாருக்கு நல்ல கைதட்டலை கொடுத்து வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் சிறப்பிப்போர் புனித ஜார்ஜியா அன்பியம். இன்று காலை 10 மணிக்கு மறைக்கல்வியும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். நாளை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி. வியாழக்கிழமை புனித தோமையார் கபியில் திருப்பலி, வரும் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையுடன் புனித வேளாங்கண்ணி கபியில் திருப்பலி நடைபெறும். இன்று மதியம் 3 மணிக்கு சிறப்பு கீபோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கடந்த வாரத்திலே 10 பேர் பங்கு பெற்றார்கள், மகிழ்ச்சி. இன்று அருமையா நம்ம பிள்ளைகள் கீபோர்டு போட்டாங்க. ஜெனிட்டா, எட்ஸ்ரோன், மர்ஷலீனா, எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து போட ஒரு கைதட்டு கொடுங்களாம். நம்ம பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார். அதனால யாரும் வேணும்னாலும் நீங்கள் அந்த கீபோர்ட் கிளாஸ்ல பங்கு பெறலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் திருப்பலி கருத்துக்களை செல்வன் ஆஸ்டினிடமோ அல்லது திருப்பலி முடிந்தவுடன் குருவானவிடமோ அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அவரிடமோ கொடுக்கலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரத்த தான முகாமுக்கு பெயர்களை ஆஸ்டின், முத்துக்குமார் மற்றும் ஜெர்சனிடம் கொடுத்திடுமாறு வேண்டுகிறேன். கண்டிப்பாக நமது ஊரிலிருந்து 15 பேராவது, இளையோர், பெரியவர்கள், இளம்பெண்கள் 15 பேராவது கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டிட பணிக்கும் உங்களுடைய அன்பான நன்கொடைகளுக்கு நன்றி. இம்மாதத்தில் நீங்கள் தந்திடுமாறும் அன்போடு வேண்டுகிறேன். அன்பானவர்களே, தவக்காலத்திற்கான அருமையான திட்டம் தயாராகிவிட்டது. அடுத்த வாரத்திலே உங்களுக்கு அந்த திட்டம் உங்கள் அன்பிய பொறுப்பாளர் வழியாக வீடுகளுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலேயே தயாரித்து விட வேண்டும் என்பதற்காக முதல் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை நடத்துகிறவர்கள் பள்ளி மாணவ, அதாவது முதல் வெள்ளி என்றால் தவக்காலத்தின் முதல் வெள்ளி, பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள். 2வது வாரம் சிலுவை பாதை நடத்துகிறவர்கள் அமலோர் மாதா சபையார். 3வது வாரம் சிலுவை பாதையை நடத்துகிறவர்கள் திருக்குடும்ப சபையார். 4வது வாரம் சிலுவை பாதையை நடத்துகின்றவர்கள் மத்தேயு மண்டலம். 5வது வாரம் சிலுவை பாதையை நடத்துகிறவர்கள் புனித மார்க்கு மண்டலம். 6வது வாரம் சிலுவை பாதையை செய்வர்கள் புனித யோசேப்பு அவையார் என்று சொல்லப்படக்கூடிய பெரியவர்கள். பெரிய வெள்ளிக்கிழமை ஊரை சுற்றி நாம் தலைவெள்ளி, புனித வெள்ளி என்று ஊரை சுற்றி அந்த சிலுவை பாதையை நான் நடத்துவேன் என்பதையும் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் இனிய வாரமாக, ஆசீர்வாதமான வாரமாக, நீங்கள் நல்லது செய்ய இறைவன் தந்த வாய்ப்பின் வாரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களோடு நடந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வு அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை
உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. நிறைந்த உதவிகளை பெற்று தந்தடி, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தடி, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில், ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில், ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ.